ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பெஸ்ட்டான இண்டிகேட்டர் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்டையராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பொதுவாகவே ட்ரேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு இண்டிகேட்டரோட தேவை நமக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம என்னதான் டெக்னிக்கலாக ரிசர்ச் பண்ணாலுமே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு இண்டிகேட்டரை ஃபாலோ பண்ணியே ஆகணும். சரிங்களா? அது இனிஷியல் டைமில், அதாவது பிகினராக வர்றவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு பிரச்சனை இல்லை. பிகினிங்கில் நீங்கள் வரச்ச என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் ஒரு இண்டிகேட்டரை நீங்கள் தெளிவாக படிச்சிருங்க. சரிங்களா? அது பொலிஞ்சர் பேண்டாக இருந்தாலும் சரி. சரிங்களா? அதே மாதிரி ஆர்எஸ்ஐ, எம்ஐசிடி, சூப்பர் ட்ரெண்ட், எதுவாச்சும் ஒன்று. சரிங்களா? தெளிவான முறையில் கற்றுக்குங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரேட் எடுக்கும்போது, சரிங்களா, ஓவரால் சிக்னலையும் நம்ம செக் பண்ணணும். நம்ம நிறைய இடத்துல இந்த பெய்ட் கால் சர்வீஸ்லாம் நிறையா பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் இனிஷியல் டைமில் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, இனிஷியல் டைமில் கற்றுக்கிறதுல உங்களுடைய முழு எஃபர்ட்டையுமே கொடுங்க. அதாவது நீங்கள் ஒரு இடத்துல கண்டிப்பாக என்ன அப்படின்னா ரிஸ்க் எடுக்க வேண்டிய சூழல் வரும். யாரெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க. சரிங்களா? யார் ரிஸ்க் எடுக்கிற ஒரு இடத்துல தயங்குறாங்களோ அவங்க அந்த இடத்துலையே ஸ்டாப் ஆயிடுவாங்க. அதனால் இனிஷியல் டைமில் இங்கே இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத கற்றுக்கிறது தான் முக்கியமான விஷயம். எல்லாருமே ட்ரேட்குள்ளே வந்துடுவாங்க, ஒரு பை செல் அப்படிங்கிறத இனிஷியலாக வந்துடுவாங்க. ஆனால் இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஐசிஐசிஐ பேங்க்கில் ட்ரேட் எடுக்கிறீங்க, ஃபுல்லாக இது பியரேஷன் ஷோ பண்ணுது, இங்கே புல்லிஷன் ஷோ பண்ணுது, ஒரு 11 இண்டிகேட்டர் நியூட்ரல் சொல்லுது. இதை பேஸ் பண்ணி மட்டும் இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் ஒரு 3 விஷயத்த கரெக்டாக பார்த்துருப்பீங்க. ஒன்று, மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ரிசர்ச் பண்ணியிருப்போம். ரெண்டாவது என்ன பண்ணியிருப்போம், அந்த பர்டிகுலர் ஸ்டாக் எந்த விதத்தில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு, அதாவது அப் ட்ரெண்டாக, ஃப்ளாட்டாக, டவுன் ட்ரெண்டாக அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. தேர்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இண்டிகேட்டரோட சிக்னல் கொடுத்துரும். அப்போது இந்த இடத்துல சரிங்களா, அது நல்ல ஒரு அப் ட்ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னா புல்லிஷில் எத்தனை இண்டிகேட்டர் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இன்னொன்று, நீங்கள் மார்க்கெட்டை எப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணுறீங்க மார்க்கெட்டோட சினாரியோ எப்படி இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது. சரிங்களா? இப்படி ரெட்டாக இருக்கும்போது நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பை சைட் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதாவது நெகட்டிவாக நிறையா ஸ்டாக் இருக்கும்போது பர்சன்டேஜ் பாருங்கள், 1% அபோவாக ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஆனால் பாசிட்டிவில் இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 0.45 தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? அப்போது இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி 1.45 இருக்குது. இங்கேயே உங்களுக்கு பெருவாரியாக தெரிஞ்சிடும் வெயிட்டேஜான ஸ்டாக் ரிலையன்ஸு. இதுவே உங்களுக்கு என்னென்னா ஷோ பண்ணிடும் நம்ம எந்த சைடு டைரெக்ஷனில் போகணும். இது ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணணும். சரிங்களா? இல்லை நல்ல ட்ரெண்ட் எல்லாமே ரெட்டாக இருக்குன்னா நீங்கள் செல் சைட் போயிருங்க. நிறைய மேஜராக பார்க்கும்போது. இல்லை க்ரீனாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பை சைட் டைரெக்ஷன் எடுக்கலாம். அதனால தான் மார்க்கெட்டை பேஸ் பண்ண ட்ரேட் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கேண்டில் ஸ்டிக்கை பயன்படுத்தியும் ட்ரேட் பண்ணுவீங்க. அப்போது ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இது என்ன அப்படிங்கிற தெளிவான பிம்பத்தில் என்ன பண்ணுங்கள், இதை பற்றி தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? அப்புறம் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் நீங்கள் வாரீங்க அப்படின்னா, அதாவது கவர்டு கால், அயன் கான்டர், புல்லிஷ் கால், ஸ்ப்ரெட்டு நிறையா நீங்கள் அதில் படிச்சுட்டே இருப்பீங்க. சரிங்களா? காலர் இதெல்லாமே வரும், ஸ்ட்ராடல், ஸ்ட்ராங்கிள் இதெல்லாம் பேசிக்காக உள்ளது. அதை ஆப்ஷன்ஸ் ரிலேட்டடாக தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா, டெக்னிக்கல் அனலைசிஸ் சம்மந்தமாக உங்களுக்கு என்னென்ன தேவையோ தனியாக பேஜ் வச்சு கூட என்ன ட்ரெண்ட் எப்படி ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத ஒரு தெளிவான பிம்பம் இருக்கணும். இதில் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? நீங்கள் பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஒரு இண்டிகேட்டர் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதை காட்டிலும். சரிங்களா? அதை செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் நீங்கள் வாங்குறது நிறையா லெவலில் உங்களுக்கு அக்யூரஸியை கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகம். அதே மாதிரி உங்களுக்கு எங்கே ஸ்டாப் லாஸ் போடணும், டார்கெட் எங்கே இருக்கும், எங்கே ரிவர்ஸ் ஆகும், இது எல்லாமே உங்களுக்கு என்னன்னா இங்கேயே உங்களுக்கு ஷோ ஆயிரும். ரெசிஸ்டன்ட் லெவலில் என்ன இருக்கும், சப்போர்ட் லெவலில் ரீச் ஆனால் என்ன இருக்கும். சரிங்களா? அப்போது இதில் நீங்கள் டைம் ஃப்ரேம் மாற்ற உங்களுக்கு இங்கே சேஞ்ச் ஆகும். நீங்கள் என்ன மாதிரியான ட்ரேடர். சரிங்களா? அதாவது கான்ட்ரா ட்ரேடரா, ஸ்விங் ட்ரேடரா, இன்ட்ரா ட்ரேடரா, ஸ்கேல்பரா அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே நீங்கள் யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேம் ஒன்று இருக்கும். அதை பேஸ் பண்ணி இதை யூட்டிலைஸ் பண்ணும்போது அக்யூரசி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களோட டவுட்டை தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.